தக் லைஃப்ல அந்த யங் அமர் காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் நான் படித்தேன், தக் லைஃப் ஸ்கிரிப்ட். அதில் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை, அது என்ன மாதிரி டெப்த் உள்ள ஒரு கேரக்டர், அண்ட் தட் அங்கே தான் சீடே ஆரம்பிக்குது. வாட் அமர் பிகம்ஸ், வாட் அமர் இஸ் when he's growing up starts with this child. Producer Shivanand sir who called me for this project, முதல் கேள்வி அவர் கேட்டது வந்து என்னன்னா, ஷரண்யா, வாட் இஸ் யோர் ப்ராசஸ்? நம்ம இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோன்னு பார்க்காம, ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் தேர் இன் அ பிகர் பொசிஷன், அப்படி இல்லாமல் என் ப்ராசஸ் என்னன்னு கேட்ட போதே ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. முழுக்க சுஹாசினி மேம் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் பீப்புள் பிஹைண்ட் இட். ஸோ அப்போது ஐ யூஸ் டு ஒர்க் வித் ஹர். ஸோ மெட்ராஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஒரு ஹோம் மாதிரி. அப்போ ஒரு மாதத்துக்கு அங்கே தான் தினம் போய் ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள் வேலை பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருவோம், பிரெயின் ஸ்டார்மிங், எக்ஸிக்யூஷன் எல்லாமே. I had an opportunity to work in production for OK Kanmani. OK Kanmani வந்தது, ஆனால் அமையலை. இது வந்த போது it was like, oh my god. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ரெட்னல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஷரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட்ல இருக்கோம். அண்ட் எனக்கு ஆக்சுவலி வந்து நான் இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அட்மையர் பண்றேன். அண்ட் அதை பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். அண்ட் டுடே we have casting director Sharanya with us. So hi. Hello Sharanya. Yeah, we share our names. I know, I was very excited when you'd called. Yeah, I'm glad you're here. Thank you very much. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு விஷயம் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட இருந்து ரொம்ப அட்மையர் பண்ணது இஸ் லைக் யூ டோன்ட் டர்ன் ஆக்டர் இன்டு அன் ஆக்டர். ரொம்ப ரெகுலரான ஒரு ஆர்டினரியான பர்சன். அண்ட் சில நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கிங்க, ஜஸ்ட் ரோட்ல போகும்போது டக்குன்னு யாராவது பார்க்குறீங்க, யூ ஃபீல் லைக் ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது இவங்க கிட்ட ஏதோ இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்க, யூ டர்னிங் தம் இன்டு அன் ஆக்டர். ஐ திங்க் இது ரொம்ப நான் அட்மையர் பண்ணுறேன். வை? பிகாஸ் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் யாரும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம். ஹவ் டிட் யூ டெவலப் திஸ்? யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் இன் மை நேச்சர். அது நான் டெவலப் பண்ணேனான்னு எனக்கே தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் இன் மை பிளட் ஐ கெஸ். ஸோ சின்ன ஸ்கூல்லேயே, நான் ஸ்கூல் வயசுலேயே நான் சொல்கிறேன், நான் நிறையா பாடுவேன், நிறையா கல்ச்சுரல்ஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். பட் சம்ஹவ் எனக்கு இன்னொருத்தவங்க நல்லா பாடுறாங்க, ஒரு நான் பண்ணுற ஸ்கில்லே இன்னொருத்தவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவங்கள ஒரு ஸ்டேஜில் போடுறதுக்கு ஆசை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் தேன் எனக்கு அது கிடச்சா நல்லா இருக்குமே. அந்த தாட் விட எனக்கு அவங்கள ஒரு ஸ்டேஜில் போடணுங்கிற தாட் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக when you think about itல எங்கேருந்து நம்மளுக்கு இந்த எபிலிட்டி டு ஸ்பாட் டேலண்ட் வந்ததுன்னு நிறைய பேர் கேட்க நம்ம அப்போ தான் யோசிக்கிறோம். ஸோ அப்போ ஐ ரியலைஸ், ஆமாம்ல, நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருந்திருக்கோம். நமக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறத விட இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அது somehow there is something very very interesting that you know that makes me very happy in life. I think and the small thing or chinna or habit you have turned into a profession ave habit illa I think innate ability. Yes no, that is why I think when it came to me illa idu oru naturally I was able to adapt to it. எனக்கு struggle பண்ணி ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு casting பண்ணணும்ங்கற ஒரு விஷயமே நடக்கல. I just got into it so naturally because I already எனக்கு அந்த ability இருக்கு. But I have to thank the Kadai Filmsங்கற team, ஒரு production company. Okay. அவங்களுக்கு என்ன யாருனே தெரியாது, எனக்கும் அவங்க யாருனே தெரியாது. I've never worked with them. 9 வருஷம் முன்னாடி என்ன ஃபேஸ்புக்கில் ஒருத்தங்க அந்த டீமில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷமாக. அவர் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தை அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு காஸ்டிங் பண்ண முடியும்னு அவர் நினச்சி என்னை அப்ரோச் பண்ணார் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அமேசிங், நோ, த ஃபேக்ட் தட் சம்மன் ஹூ டசன்ட் ஈவன் நோ மீ ஹேட் தட் ஐடியா ஆஃப் ஐ கேன் டூ திஸ், ரைட்? அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் ஆப்டட் ஃபார் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று அதுக்குள்ளே வரணும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ ஐ திங்க் யூ ஸ்டார்டட் இஸ் ஒரு ப்ரொடக்ஷனில் தான் யூ ஸ்டார்டட் யூ ஜேர்னி, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் யூ கேம் இன்டு காஸ்டிங். பட் நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கும் போது சம்வேர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும்ல, ஏன் காஸ்டிங் இஸ் லைக் ஏன் இந்த மாதிரி இருக்குது? பிகாஸ் அந்த ஒரு ரீசன்னால தான் யூ வாண்ட் டு டூ காஸ்டிங்? இல்லை, அதான் சொன்ன மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதை நான் காஸ்டிங்காக என்னென்னலாம் யோசிக்கல, புதுசாக இருக்கே பண்ணலாம், இது நம்ம பண்ணதில்லை, முறையாக எடுப்போம். எனக்கு ஐ ஆல்வேஸ் கெட் எக்ஸைட்டட் அபவுட் நியூ திங்ஸ். ஸோ ஐ டுக் இட் அப். பட் யூர் ரைட், எனக்கு தோணிருக்கு, நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி டெலிவிஷனில் இருந்திருக்கேன் ஃபியூ இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ், என்னோட ஹஸ்பண்ட் நானும் we were running a production company. ஸோ அப்போல்லாம் பண்ணும்போது I've dealt with some casting teams. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லி நான் அப்போவே ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக தான் நான் அனுப்புவேன்.
அப்போ அனுப்பும்போது எனக்கு வந்தது என்னன்னா ஒரு ஃபார்வர்ட் வித் 100 இமேஜஸ். நான் கேட்டது 30லேருந்து 35 வயசில் இருக்கிற ஒரு கார்ப்பரேட் லுக்கிங் ஒரு மேன். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு ஓவராலாக இப்போ சொல்கிறேன். எனக்கு வந்த இமெயில் வந்து ஒரு 100 இமேஜஸ். அது கூட பரவாயில்ல. பட் அந்த 100 இமேஜஸில் எனக்கு 3 வயசு குழந்தைங்களும் இருந்தாங்க, 20 வயசு பொண்ணுங்க பசங்களும் இருந்தாங்க, 80 வயசு தாத்தாவும் இருந்தாங்க அந்த 100 இமேஜஸில். பட் நான் கேட்டது வந்து 30லேருந்து 35. ஸோ எனக்கு அது வந்தபோது என்னடா நம்ம என்ன கேட்குறோம், இவங்க என்ன அனுப்புகிறாங்க, ஓகே இவங்களுக்கு இருக்கிற எல்லா டேட்டாபேஸையும் நம்மளுக்கிட்ட அனுப்புகிறாங்க, நம்ம அதுலேருந்து பார்த்து சூஸ் பண்ணுமோ என்னமோ அப்படின்னு. அண்ட் அதில் பார்க்கும்போது சில பேர் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் அவங்க அந்த மாதிரியே இல்லை இப்போது. They're all old photographs. Okay. You know what I'm saying? Yes. Some people have become bald today. Okay. And that's okay. Yes. You know, that's also beautiful. And I want a bald guy. I want a bald guy. But he's not having that much hair today. Okay. But you're sending me a picture of him with lots of hair. நான் சொல்றது புரியுதா? It's very deceiving. I was like, what is going on? And then I myself found a person. I called them, I auditioned them and I cast them. இது வந்து ப்ரொடக்ஷன் டைம்லயே. அப்போ ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது the way people approach அந்த காஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றாங்க, அண்ட் இப்போ அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களால பர்சனலி ஃபீல் பண்ண முடியுதா? அந்த டைம்ல வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் டீம் தட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு இட். அவங்களுக்கு வந்து இதோட வேல்யூ தெரியும். அவங்க நிறைய காஸ்டிங் டைரக்டர்ஸோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம ஊர்ல ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டாக யாரும் இல்லை, ஸோ நிச்சயமாக நீங்கள் பண்ணணும், எடுத்து பண்ணணும்னு சொன்னது தான் இது. அதனால எனக்கு பியூட்டிஃபுல் டீம்ஸோட நான் ஆக்சுவலி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டைம்லேயே எனக்கு டிஃபிகல்ட்டி இல்லை. ஆரம்ப காலத்தில் எப்போ டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லாத போது நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன்ல, அப்போ ப்ராஜெக்ட் ஒன்று வரும். அந்த டைமில் ஒன்று வரும்போது அவங்கக்கிட்ட நான் இவங்களோட டீல் பண்ண மாதிரியே ஒரு அழகான ஒரு ப்ராசஸோட கேள்விகளோட அவங்கள்ட்ட நான் போவேனா, எதுக்கு இவ்வளோ கேள்விலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கேரக்டர் தானே, ஒரு சின்ன பையன் 7 வயசு. இப்போ தக் லைஃப்ல அந்த யங் அமர் காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு இஃப் தே ஜஸ்ட் சே ஒன் யங் பாய், இட் குட் பி எனிபடி, ரைட்? தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன் டு இட், நாட் ஜஸ்ட் லுக். இட்ஸ் லைக் இப்போ சிம்பு சரோட யங்கர் வெர்ஷன் மட்டும் கிடையாது. இட் இஸ் த கேரக்டர். வாட் இஸ் சிம்பு பிகமிங்? எஸ், அது கூட நம்மளுக்கு தேவையில்லை. அந்த சின்ன பையன் வந்து என்னவா ஆவான்ங்கிறது நம்மளுக்கு சின்ன வயசில் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த கதை நம்மளுக்கு தெரியணும், ஸ்கிரிப்ட் தெரியணும். ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் நான் படித்தேன், தக் லைஃப் ஸ்கிரிப்ட். அதில் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை, அது என்ன மாதிரி டெப்த் உள்ள ஒரு கேரக்டர், அண்ட் தட் அங்கே தான் சீடே ஆரம்பிக்குது. வாட் அமர் பிகம்ஸ், வாட் அமர் இஸ் வென் இஸ் க்ரோயிங் அப் starts with this child. You know what I'm saying? So without knowing who he's playing and just knowing I need a 7-year-old boy, I will just give you a random, not a random, a nice looking in the world ku eta marina oru paiya who acts well. But I don't think that's enough. Yes, right. Okay? Yeah. So I've had several experiences where நானே வந்துட்டு சாரிங்க இட் won't work out னு சொல்லி விலகியிருக்கேன். ஸ்கிரிப்ட் இல்ல, ஓகே, ஸ்கிரிப்ட் ஏன் படிக்கணும்னு கேட்டவங்ககிட்ட ஓகே இட்ஸ் ஓகே, ஐ திங்க் I don't think I can do this if I'm not allowed to read the script or at least know the story or narration. Right, yes. This comes from a very very important aspect. இப்போ ஒரு DOP கா இருக்கட்டும், ஒரு எல்லாருமே ஐம் சேயிங் எல்லா ஹெச்ஓடிஸ்னு சொல்லுவாங்கல்ல, மெயின் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கதை தெரியணும். ஓகே, கதை தெரியாமல் இப்போ அவர் எப்படி லைட்டிங் பண்ண முடியும்? எஸ். எப்படி லொக்கேஷனை சூஸ் பண்ண முடியும்? நான் சொல்கிறது புரியுதா? எப்படி அந்த டொனாலிட்டி அவங்க சூஸ் பண்ணும்? அதே தான் சேம் ஃபார் அஸ். இதுக்கு முன்னாடி காஸ்டிங்னா ஈவன் நானே என்ன மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிருந்தோன்னா, ஓகே காஸ்டிங் டைரக்டர்னா அவங்களுக்கு வந்து தேல்சே இதுதான் கேரக்டர், ஒரு ஏஜ் கொடுத்துருவாங்க, அவங்ககிட்ட இருக்க கான்டாக்ட்ஸில் யார் சூட் ஆகுறாங்களோ அவங்க கொடுத்துருவாங்க, இவ்வளோ தான் நாங்கள் நினச்சோம். பட் காஸ்டிங்குள்ளே இவ்வளோ இருக்குங்கிறது ஐ திங்க் நீங்கள் சொல்லும் போது தெரியுது. அண்ட் சாரி டு கட் யூ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் எனக்கு ப்ராஜெக்ட் வரும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இருக்கிற டேட்டா பேஸில் நிச்சயமாக பார்ப்போம் அண்ட் புதுசாக பீப்புளையும் தேடுவோம். ஆனால் ப்ராஜெக்ட் இல்லாத போது நாங்கள் இந்த வேலையை நிறைய பண்ணுவோம். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த டைமில் இன்னுமே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்போம் டு இன்க்ரீஸ் அவர் டேட்டா பேஸ் வித் மோர் குவாலிட்டேட்டிவ் டேலண்ட்ஸ். ஸோ தட் நாளைக்கு நீங்கள் எஸ்பெஷலி ஆட்ஸ் எல்லாம் டைம் ரொம்ப இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வரும்போது we should immediately be able to provide the best of ஆப்ஷன்ஸ் டு தெம் அப்படிங்கிறது தான். பிக் பாஸ் 1 ஆட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஐ திங்க் பிக் பாஸ் ஹோஸ்ட் கமல் சாரோட ஃபிலிம் தக் லைஃப் வந்து நீங்கள் காஸ்டிங் பண்ணியிருக்கீங்க. அண்ட்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு அண்ட் அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட்லி ஐம் கிரேட்ஃபுல். ஏன்னா நான் வந்து மெட்ராஸ் டாக்கீஸோட எனக்கு ஒரே ஒரு அசோசியேஷன் வென் ஐ வாஸ் இன் ப்ரொடக்ஷன் எனக்கு இருந்திருக்கு. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் எவ்ரி இயர். அப்போது நான் இதுக்கு முன்னாடி மாலாமணியன் அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஓகே கம்பெனி வேட்டையாடு அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ், அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவங்க தான் என்னோட முதல் பாஸ். நான் எந்த இன்டர்வியூலையும் இவங்களையும் கதை ஃபிலிம்ஸையும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இவங்க மூலமாக தான். ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தினது அவங்க. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து வி கண்டக்டட் தட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட இனாகரேஷன் அண்ட் வேலிடிக்ஷன். ஸோ அப்போது முழுக்க சுஹாசினி மேம் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் பீப்புள் பிஹைண்ட் இட். ஸோ அப்போது ஐ யூஸ் டு ஒர்க் வித் ஹர் இன் ஹர் ஆஃபீஸ் இன் மெட்ராஸ் டாக்கீஸ். ஸோ மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஒரு ஹோம் மாதிரி. அப்போ ஒரு மாதத்துக்கு அங்கே தான் தினம் போய் ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள் வேலை பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருவோம், பிரெயின் ஸ்டார்மிங், எக்ஸிக்யூஷன் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு என்னவா தெரியும்னா, ஒரு சின்ன பொண்ணு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு நல்லா துருத்துருன்னு ஒரு பொண்ணு பண்ணுறா, அவ்வளோதான் தே நியூ ஆஃப் மீ. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 years later 3 years later I started doing casting. கோவிட் டைமில் தான் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னும் நிறைய எங்களால் பண்ண முடிஞ்சு, இன்னும் நிறைய மக்களுக்கு போய் முடிஞ்சுது. ஸோ அப்போலேருந்தே எனக்கு ஐ ஹர்ட் த்ரூ இந்த ப்ரொடியூசர் சிவானந்த் சார் ஹூ கால் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அவர் கூப்பிடும்போது நான் கேட்டேன், ஹவு டிட் யூ நோ ஐ வாஸ் டூயிங் ஆல் ஆஃப் திஸ்? ஐ பின் வாட்சிங் யூ ஃபார் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னாரு. ஸோ நேரில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவர் சொன்னார், நான் 2 வருஷமாக ஐ பின் ஃபாலோவிங் யுவர் ஒர்க் அண்ட் ஐ ஃபீல் யூ வில் பி அப்ராப்ரியேட் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். அதுவே it's like I really want to pat on my back, and also when I say my back, it's the entire team who's been part of this entire all the films, all the ads, all the creators I've worked with, I have to thank. Ena I don't do anything without that opportunity இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபைல், அந்த போர்ட்ஃபோலியோனால தான் என்னாலையும் என் திறமையை காமிக்க முடிஞ்சுது. ஸோ அவங்க அதை சொல்லும் போதே ஐ ஃபெல்ட் ஹாப்பி. அண்ட் முதல் கேள்வி அவர் கேட்டது வந்து என்னென்னா, ஷரண்யா வாட் இஸ் யுவர் ப்ராசஸ்? அப்போவே எனக்கு வந்து மணிரத்னம் சார், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும்ல, எனக்கும் இருந்தது. ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் ப்ரொடக்ஷன் ஃபார் ஓகே கம்பெனி, பட் அப்போ ஐ வாஸ் கெட்டிங் மேரிட், ஸோ ஐ சோஸ் டு கெட் மேரிட் இன்ஸ்டெட். ஸோ அதனால் என்னால் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியல. ஸோ எனக்கு மௌனராகம் வந்து இஸ் லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். I watched it so many times that எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அசோசியேஷன் அவங்களோட இருக்கணும்னு எனக்கு இருந்தது. அந்த சிஃப் போது ஐவ் ஒன்லி சீன் சார், ஸ்போக்கன் டு ஹிம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், பட் நாட் ஒர்க் வித் ஹிம். ஸோ அதெல்லாம் ஆனால் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஓகே கம்பெனி வந்தது, ஆனால் அமையலை. இது வந்தபோது இட் வாஸ் லைக், ஓ மை காட், சொந்த காலோட நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி, நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணி, நம்மளுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதுக்கு முன்னாடி அவங்க காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு அவங்க எந்த படத்துக்குமே வச்சது கிடையாது. மேபி நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் இருந்திருப்பாங்க அண்ட் அவங்களே காஸ்டிங் ஃபுல்லாகவே பார்த்துப்பாங்க அவங்க டீமோட. ஸோ அதுவே இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ப்ராசஸ் கேட்டபோது எனக்கு ரொம்ப கிராட்டிஃபைங்காக இருந்தது. ஏன்னா அவங்க என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு நம்ம இவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோன்னு பார்க்காம, ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் தேர் இன் அ பிகர் பொசிஷன், அப்படி இல்லாமல் என் ப்ராசஸ் என்னன்னு கேட்டபோதே ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ நான் சார் முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கணும், கேரக்டர்ஸ் நீங்கள் ரிக்குவயர்மெண்ட் அனுப்பும்போது எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குமோ, ஏன்னா ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாலும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்காது. ஏன்னோ கதையாக இருக்கும், குட்டி குட்டி 1 line இருக்குமே தவிர, பட் அதோட பேக் ஸ்டோரி, அதோட என்ன தாட் ப்ராசஸில் அது போயிருக்குங்கிறது இருக்காது. ஸோ அதெல்லாம் சொன்னேன். அவங்க they provided as much information they could. I did get some messages saying அந்த பையன் கேஷவ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு. சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஏன்னா பார்த்த முகங்களா இல்லை, ஆனால் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஐ திங்க் சாரி டு இன்டரப்ட், ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் மணி சார் கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் பற்றின அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது ரைட்டாக உங்களுக்கு கிடைச்சதுனால தான் ஐ திங்க் இவ்வளோ கேரக்டர்ஸ் பேசப்படுது. இட்ஸ் தட், பட் ஆல்சோ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷம் ஆஃப் நாட் ஒன் நோயிங் மணி சார் இல்லையா. இவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இவர் எப்படி யோசிப்பார், இவர் வந்து எந்த படம் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் காமனாலிட்டி ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? விச் இஸ் அவரோட கிராஃப்ட், அவரோட ஸ்டைல், அவரோட ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம பார்த்து நிறைய படம் அண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் என்ன நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி நான் சாரை மீட் பண்ணல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. த ஒன் ப்ராஜெக்ட் வேர் ஐ டென்ட் கெட் டு மீட் த டைரக்டர். டீம் கிட்டேருந்து தான் டீட்டெயில்ஸ் வரும். நோண்டி 100 கேள்வி கேட்பேன் நான், இது சொல்லுங்க அது சொல்லுங்க அவங்களால எவ்வளோ முடிஞ்சு
புரிஞ்சுதோ சொன்னாங்க. அண்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு இதில் நம்ம உங்கள் ப்ரொஃபைலை காமிக்கிறோம், அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதனாலன்னு தெரியல அப்படின்னா எனக்கு புரிஞ்சிடும். ஒரு சீரியஸாக ஒரு 2-3 பேர் வேண்டாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஓகே வி கேன் கன்சிடர் சொல்கிறாங்கன்னா அப்போவே எனக்கு புரிஞ்சிடும். இவங்கள வேண்டாம் சொல்கிறான், இவங்கள ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா தென் வாட் இஸ் இட் தட் இஸ் நாட் தேர் இன் திஸ் பர்சன் தட்ஸ் தேர் இன் திஸ் பர்சன் அப்படிங்கிறது என்னால் அது எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கு அது வந்துடும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆப்வியஸ்லி த சப்போர்ட் ஆஃப் த டீம். அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஆல்சோ a little bit of what I bring to the table of my experience-ல how to read a requirement. ஒரு requirement வந்ததுன்னா அவங்க ஒரு வேர்டு சொன்னாலுமே அதோட பேராகிராஃபே என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும், பிகாஸ் ஸ்கிரிப்ட் படிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஸோ இட் இஸ் அ குட் ஃபீலிங். அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் as well. ஸோ பாப்போம், லெட்ஸ் see how it goes. Yes, actually congratulations and thank you so much for your time. And நிறைய உங்களை பற்றி, சரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட் பற்றி, காஸ்டிங் பற்றி, the different side of casting I think உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது ஐ திங்க் பார்க்குறவங்களுக்குமே ஐ திங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி ஹேட் அ குட் டைம். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வேர் ஐ குட் ஷேர் அபவுட் லிட்டில் பிட் அபவுட் த ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.